பிரைஸ் தி லார்ட். வேதம் என் மனமகிழ்ச்சி என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க இந்த நாளுக்கான வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு இந்த வசனத்தை தம்முடைய மலை பிரசங்கத்திலே தம்மை சுற்றிலும் அமர்ந்திருந்த திரளான ஜனங்களுக்கு உபதேசமாய் கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற பழி வாங்குகிற சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இயேசு அன்பாய் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் நமக்காக பலியாக வந்தபடினால், அன்பு பிரதானமாய் இருக்கும்போது நம்மால் இந்த காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அந்த காரியங்களை மாற்றி, அந்த பழிவாங்குகிற காரியங்களை மாற்றி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, சிலுவை மரணத்தின் போது அவர் இந்த வசனத்தின்படியாக வாழ்ந்து காட்டினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தம்மை பகைத்த, தம்மை நிந்தித்து பரிகாசம் பண்ணி துன்பப்படுத்தின அனைவருக்காகவும் அவர் ஜெபம் பண்ணினார். சொன்னதை செய்து காட்டிய தேவன் அவர். நாமும் அவர் வழியிலே நடப்போம். இந்த வசனத்தை கற்றுக்கொள்வோம். இதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்துவோம். தேவன் நம்மிலே பிரியமாயிருப்பார். கற்றுக்கொள்வோமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சேர்ந்து சொல்லாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக.